ஐயனார் துணை சீரியல்ல நம்ம சேரன் பாண்டியன் கிட்ட நான் தான் நிலாவோட அப்பா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன், சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆமாண்ணே, நீங்க ஏன்னு சொன்னீங்க, அவங்களோட பிரச்சனையை நீங்க ஏன் நிலாவோட அப்பா கிட்ட சொன்னீங்க, அவர் ஏற்கனவே பயங்கரமான ஃப்ராடு, இதை வச்சு ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதை கேட்ட உடனே சேரனுக்கு பக்குன்னு ஆயிடுது. ஒருவேளை நம்ம தான் தெரியாம சொல்லிட்டோமோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் நம்ம நடேசன் தன்னோட குட்டி யானையை எடுத்துக்கிட்டு நேரா நம்ம நிலாவோட வீட்டுக்கே போயிடுறாப்புல. போனவர் சும்மா போகாம வடை, சம்சா இது எல்லாமே வாங்கிக்கிட்டு போயிருக்கிறாப்புல. போன உடனே நம்ம நிலாவோட அப்பா அம்மா தான் முன்னாடி நிற்கிறாங்க. வணக்கம் சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் நிலாவை கூப்பிட்டு சம்சா வடையெல்லாம் கொடுத்து ரெண்டு பேரும் சகஜமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிலாவோட அம்மாவால் பொறுத்துக்கவே முடியல. டீ போடுறேன்னு போய் அங்கே போயிட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. அது மட்டும் இல்லை, நம்ம நடேசன் சகஜமாக பார்த்தீங்கன்னா சோபா மேலே காலை தூக்கி வச்சு நம்ம நிலா கிட்ட அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துக்கும் கோபம் வருது. இருந்தாலும் நிலா முன்னாடி அதெல்லாம் வெளிப்படுத்த முடியாது இல்லையா. நம்ம நடேசனும் எல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் அடிக்கடி வரமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல. இந்த பக்கம் நம்ம நிலா சேரனை பார்க்கறதுக்காக சேரன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பில்டிங்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ரெண்டு பேருமே பேசாமல் கம்பெனி ஆரம்பிச்சிடலாம் மாட்டுக்கு அப்படின்னு சேரன் சொல்ல, ஃப்யூச்சரில் அப்படியும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிலாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம நிலாவோட அம்மாவும் அப்பாவும் இதுக்கப்புறம் நிலாவை இங்கே விட்டு வைக்கக்கூடாது, பேருக்கு தான் அவள் இங்கே இருக்கா, ஆனால் அவங்க வீட்டு ஆளுங்க மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை எப்படியாச்சும் திருவண்ணாமலைக்கு அழைச்சிக்கிட்டு போயிடணும் அப்படின்னு பிளானை போடுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நிலாவை கூப்பிட்டு வச்சு ஊரில் ஒரு அவசரமான வேலை வந்துருச்சு, வாமா ஒரு வாரம் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் நிலா இருந்துக்கிட்டு இல்லை எனக்கு இங்கே வேலை இருக்குது அதனால் வர முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இல்லை ஒரு 2 நாள்னாச்சும் வாமா அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் தான் போயிட்டு வாங்க, அதான் வேலை இருக்குங்கிறீங்களே, நான் என்ன இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உன்னையெல்லாம் தனியாலாம் விட முடியாது அப்படின்னு நிலாவோட அம்மா சொல்ல, சரி அப்படின்னா என்ன, நீங்கள் போங்க, நான் போய் சோழன் வீட்டில் இருந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கி வாரி போடுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.